இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்பர்ஸ் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உன்மேலே அவர் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கும்படி செய்வார். இந்த காலை வேளையிலே கூட தேவன் உன்மேல் பிரியமாயிருந்தால் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஒரு பதில் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் இன்னும் இந்த போராட்டம்? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த வியாகுலங்கள் என்று சொல்லி உன் ஆத்மா இந்த காலவெளியிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆவியும் மாமிசமும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருக்கலாம். இன்னது செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் சேர வேண்டிய லக்கை உனக்கு நான் தர வேண்டுமானால் நீ என் மேல் பிரியமாயிருக்க வேண்டும். நீ பிரியமாயிருந்தால் கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களையும் மகிமையாய் கைகூடி வர செய்கிற தேவன் உன் பட்சத்துல இருந்து உன்னை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமாய் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். யாருக்கு விரோதமா கலகம் பண்ணக்கூடாதா? நம்ம மனுஷனுக்கு விரோதமாய் பல கலகங்களை செய்கிறோம். பல கலகங்களை செய்து குடும்பத்திலே சமாதான கேடுகளை கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே கலகம், குடும்பத்துக்குள்ளே கலகம், அரசியலிலே கலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உலகத்தார் கலகம் பண்ணுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் என்ன செய்தார்? என்ன எனக்கு காரியங்களை கைக்கூடி வர செய்தார் என்று சொல்லி அவரை மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல்கள் அவரை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதை யார் சொன்னா? காலேப்பும் யோசுவாவும் சொன்னார். மோசே, காலேப், யோசுவா இன்னும் 10 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை நியமித்து பரம கானானை சுதந்திரிக்கிறதற்கு முன்பாக அதை வேவு பார்க்கிறதற்காக கடந்து போய் வரும்படி அனுப்புகிறார். எல்லாரும் போய் கடந்து வருகிறார்கள். அங்குள்ள பழங்களை எல்லாம் தூக்கி கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் அந்த 10 பேரும் துர்செய்தி பரப்புகிறார்கள். அங்குள்ளவர்கள் ஏனோக்கின் புத்திரர், ராட்சதர், அவர்களுக்கு முன்பாய் நாம் நிற்க முடியாது, அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பலவிதமான துர்செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு அவர்களோடு கடந்து போன யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் நற்செய்தி சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கலாம். தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார் என்று சொல்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நல்ல விசுவாச அறிக்கையை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த விசுவாச அறிக்கையை தேவன் கேட்டார். அவர்கள் மேல் பிரியமாய் மாறினார். அவர்களை கொண்டு போய் சேர வேண்டிய தேசத்திலே முறுமுறுத்த யாவரும் போகவில்லை. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் அவருடைய சந்ததிகளும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதைதான் ஆண்டர் அதே எண்ணாகமம் 24 சொல்கிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடினால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு அழகாய் அவர் சொல்லுகிறார், அவர்களை நான் சேர பண்ணுவேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவர்கள் சந்ததி அதிலே பிரவேசிக்கும் என்று சொல்லி, இந்த காலவெளியிலே கூட கர்த்தருக்கு நீ பிரியமாய் இருக்கும் போது அவருடைய கிருபையை உனக்கு அளிப்பார். கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருக்கும்போது நம் ஆத்துமா செழிக்கும்படி செய்வார். இன்றைக்கு எந்தெந்த விதத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறாய்? அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? பேசி கொண்டிருக்கிறாயா? சிந்தித்து கொண்டிருக்கிறாயா? செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் ஆத்மாவை சீர்தூக்கி பார். இந்த காலவெளியிலே கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். உன்னை பரம தேசத்திற்கு கொண்டு போய் விடுவதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். நாம் போய் சேர வேண்டிய தேசத்திலே நாம் சேர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ரத்தம் விருதாவாய் போகக்கூடாது. இன்றைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. எந்த விதத்திலும் துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி பரப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவர் செய்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கோணலான வழிகளை அவர் செவ்வையாக்குவார், வாசல்களை திறப்பார், திருமண காரியங்களை கைகூடி வர செய்வார், மலட்டு கர்ப்பங்களை திறப்பார், சுக பிரசவத்தை கர்த்தர் தருவார், வியாதியிலிருந்து விடுதலை தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சத்ரு நமக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நீ விசுவாச அறிக்கையை செய்து கொண்டிருக்கிறாயோ, நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த மாதம் நன்மைகளின் நாயகனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். அதற்கு கர்த்தர் மேல் நீ பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும். வேறே ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். மாம்சத்தின் ஆவி தலை தூக்க கூடாது. பிசாசின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கு எதிர்த்து நிற்கணும். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்கு முற்றிலுமாய் உன்னை ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நீ செய்யும் போது தேவன் உனக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வர செய்வார். உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். இந்த காலவேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஆண்டவரே, நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த காலவேளையிலே கொடுத்தாவே, மேல் பிரியமாய் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி செய்வீராக. எந்த விதத்தில் துர்ச்செய்தியை பரப்பாதபடிக்கு நற்செய்தியை பரப்பி ஆண்டவரே, நல்ல காரியங்களை பேசி ஆண்டவரே, நல் விஷயங்களை குறித்து மேன்மை பாராட்ட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு எங்களுக்கு பதில் நீர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆனால் நாங்களோ வேறே ஆவி உடையவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் உதவி செய்யும். விசுவாச அறிக்கை செய்ய உதவி செய்யும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று விசுவாசிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில சகலத்தை அறிந்திருக்கிறீர். நினைத்த தடைபடாதப்பா. நீ எல்லாவற்றையும் சீர்பொருந்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருப்பாதத்திலே வைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் அப்பா. எல்லாவற்றையும் என்பனாதராகிய இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you all. Have a blessed day. Amen.